மக்களே அல்ட்ரா லைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஹை டைடாக இருக்குது. பேரோமெட்ரிக் ப்ரெஷர் 7 மணிக்கு நல்லா ஏறிடுச்சு, வெயிலும் வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன ஒரு சின்ன விஷயந்தான், எண்ணெய்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கரண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக கல்லுக்கு பக்கத்துலேயே தான் வருது. உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஒரு ஆயில் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஆயில் மாதிரி அங்கேருந்து அப்படியே வருதா. அது வந்து கரண்ட்டு இன்கமிங் டைடுன்றதுனால தண்ணி உள்ளே வர்றது அது வழியாக தான் வருது. ஸோ அது வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல தான் முடியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே முடியுது. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் மீன் மாட்டுறதுக்கான ஏரியாவாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அது வந்து மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, மினிமமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இனி பார்ப்போம், பார்த்துருவோமே. ஓகே காய்ஸ், அல்ட்ரா லைட்டில் நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக அந்த கரண்ட்டு இங்கே முடியுது. இந்த இடத்துல ஒரு சூப்பரான எம்ஜே. இர்றா குதிக்காத. ஸோ மக்களே, இந்த லூரு லக்கி ஃபிஷிங் டேக்கிள் சிறுமுகையில் இருக்குது. அவங்ககிட்ட இருந்து வாங்கினது ஜஸ்ட்டு 150 rupees தான் கொடுத்து வாங்கினேன். அல்ட்ரா லைட் செட்டப் தான், நல்ல ஒரு சைஸு, சூப்பர் கேட்சு. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு எம்ஜே எனக்கு. ஸோ வேறு கேட்சஸ் இருந்தால் பார்ப்போம். அதே மாதிரி பேரோமெட்ரிக் ப்ரெஷரையும் பார்த்துட்டு வாங்க. டைடு மட்டும் பார்க்காதீங்க, பேரோமெட்ரிக் ப்ரெஷரையும் சேர்த்து பாருங்கள். பிகாஸ் பேரோமெட்ரிக் ப்ரெஷரு ரொம்ப நம்மளோட ஃபிஷ்ஷிங்கை அஃபெக்ட் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பேஸு. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டைடை மட்டுமே பார்த்துட்டு வந்துடுறோம். ஏர் ப்ரெஷரையும் பார்த்துட்டு வாங்க. 29.92 லெவலுக்கு கீழே இருக்குது. ஓ ஷிட், காய்ஸ், அறுத்துண்டு போயிட்டான், யார் என்று தெரியவில்லை. ஐயோ ஐயோ, என்ன மீன்? டிராகு கொஞ்சம் வச்சேன், அதுக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சேன். ஏன் தப்பு தான். மீன் ஓடுற மீனை நான் தேவையில்லாத டிராக் வச்சுட்டேங்க. சரி விடுங்க, போனால் போட்டான். சொன்னதை மறக்காதீங்க, பேரோமெட்ரிக் ப்ரெஷர். அந்த பேரோமெட்ரிக் ப்ரெஷர் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பார்த்தீங்கல்ல, பட்ட பகலில் எம்ஜேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 29.92 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு ஒரு லெவல் நான் படித்தேன். அந்த லெவலுக்கு கீழே இருக்கிறது லோ ப்ரெஷர், அந்த லெவலுக்கு மேலே இருக்கிறது ஹை ப்ரெஷர். ஸோ மக்களே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த கரண்ட் சுத்தமாக இங்கே பாருங்கள். அந்த கரண்ட்டு வந்துட்டு போனதுனால அந்த மண் மட்டும் கலங்கி போயிருக்கு பாருங்க. மற்றபடி அந்த ஆயில் மாதிரி நான் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அது இல்லை. ஸோ அந்த கரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ லோ டைடு மாறுறதுக்கு தண்ணி வெளியில் போகணும். அதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour 1 hour 2 hour அதிகபட்சம் 2 hours புது கரண்ட் ஒன்று உருவாகும். இப்போ இங்கே பாருங்களேன், சுத்தமாக எங்கேயுமே அந்த மாதிரி ஆயில் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்னும் ஒரு 1 hour 2 hour எடுக்கும்.
ஹோப்ஃபுல்லி இன்னும் 2-3 மீன் கிடச்சிருந்தா இவனை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். போயிட்டு வா. டேக் கேர் மகனே, டேக் கேர். பெருசாக வளர்ந்து அண்ணங்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், இனி செஷன் ஓவர். கரண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கரண்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக, பேரோமெட்ரிக் ப்ரெஷரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், அவ்வளோதான், இன்றைக்கி செஷன் முடியுது. 8 o'clock டைம் ஆகிடுச்சு. ப்ரெஷர் லெவல் ரைஸ் ஆக போகுது. ஸோ என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. வந்தேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். என் பிளான் பண்ணி நான் கணிப்போடு என் கணிப்போடு ஃபிஷிங் பண்ணேன். 2 MJ, 1 MJ கிடச்சிச்சு, ரிலீஸ் பண்ணிட்டேன். 1 MJ அறுத்துட்டு போயிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். இன்னொரு நாள், இன்னொரு மார்னிங் பெரிய மீனே கிடைக்கும். ஸோ கரண்ட்டை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேரோமெட்ரிக் ப்ரெஷரை பற்றியும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.